Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் குறித்து முக்கிய வெளிநாட்டு அரசுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவில் திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் எம்பி சசி தரூர் உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் மற்றும் அது குறித்து இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து முக்கிய வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பணியில் தற்பொழுது இந்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது. இதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் குழுவிற்கு தலைமை தாங்கும் 7 எம்பிக்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர், திமுக எம்பி கனிமொழி, அதே போன்று NCP எம்பி சுப்ரியா சூலே ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் இந்தியாவின் பதிலடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றை தொடர்ந்து இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை வெளிநாட்டு தலைவர்களுக்கு இந்த நடந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாடாளுமன்ற விவகார அமைச்சகமானது தற்பொழுது நடவடிக்கைகளை பிரதிவுபடுத்தும் தலைவர்களின் பெயர்களை அறிவித்திருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை பகிர்ந்து கொண்ட நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மிக முக்கியமான தருணங்களில் பார்த்தோம்னால் இந்தியா ஒற்றுமையாக உள்ளது, பயங்கரவாதத்திற்கு எதிரான சகிப்புத்தன்மை என்ற எங்கள் பகிரப்பட்ட செய்தியை எடுத்து செல்லும் 7 அனைத்து கட்சி பிரதிநிதிகள் விரைவில் முக்கிய நாடுகளுக்கு செல்வார்கள். வேறுபாடுகளுக்கு அப்பால் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேசிய ஒற்றுமையின் பிரதிபலிப்பு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சசி தரூருடன் பார்த்தோமேனால் வழி நடத்தும் மற்ற எம்பிக்கள் விவரம் பார்த்தோமேனால் ரவிசங்கர் பிரசாத் பாஜகவை சேர்ந்தவர், சஞ்சய் குமார் ஜா JDU கட்சியை சேர்ந்தவர், பைஜன் பாண்டா பாஜக கட்சியை சேர்ந்தவர், திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் தற்பொழுது இருந்து வருகிறார். இவருடைய பெயர் இந்த எம்பிக்களின் கூட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுப்ரியா சூலே அவர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகாந்த் ஏக்நாத் சிண்டே சிவசேனா பிரிவை சேர்ந்த அவர் MP அவருடைய பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தலைமையிலான ஒவ்வொரு குழுவிலும் 5 முதல் 6 எம்பிக்கள் இருப்பார்கள் என்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, கத்தார், அதே போன்ற ஐக்கிய அரபு எமிரேட் போன்ற நாடுகளுக்கு இவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மத்திய அரசு வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வரக்கூடிய மே 22ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானுடைய பங்கை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு சர்வதேச ஆதரவை ஒருங்கிணைக்கவும் மத்திய அரசு இந்த ராஜதந்திர தாக்குதலை தற்பொழுது தொடங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் நிலைப்பாடை எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய செயலை நியாயப்படுத்தக்கூடிய வேலைகளில் பாகிஸ்தான் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அரசாங்கம் இருக்கிறது. அதற்காக தற்பொழுது அவர்கள் இந்த குழுவினை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.